ஐயா வணக்கங்க ஐயா. மணி சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி கன்னி ராசி. அதாவது எவ்வளவு உழைச்சாலும் ஒரு உயர்வு கிடைக்க மாட்டேங்குது, ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது. ஜாதகத்தில் என்ன பிரச்சனை, மொத்தத்துல இந்த கன்னி ராசியில எங்க அந்த வளர்ச்சியை தடுக்குது அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பாக. கன்னி புதன் உச்சமாகிற, ஆட்சி உச்சம் பெற்று அறிவை மூலதனமாக கொண்டு அகில உலகையும் ஆள பிறந்த ஒரு அற்புதமான ராசி அப்படின்னா கன்னி. புதன் இன்டெலிஜென்ட், அங்கதான் ஆட்சி பிளஸ் உச்சம் பிளஸ் மூலத்திரிகம் எல்லாமே பெறாரு. அந்த கன்னி ராசிக்குள்ள அதிகாரம் கொண்ட சூரியனின் நட்சத்திரமும், அன்பு கொண்ட சந்திரனின் நட்சத்திரமும், வேகம் கொண்ட செவ்வாயின் நட்சத்திரமும் கலந்த ஒரு ராசி அன்பர்கள் கன்னி. அங்கேயும் குடும்பமா இருக்காங்க. ஆமா, அங்கேயும் குடும்பமா தான் இருக்காங்க. அப்ப கன்னி ராசிக்கு குடும்பத்தோட இருக்கிறது, குடும்பமா வாழ்றது, நம்ம உறவு, நம்ம ஃபேமிலிக்காக வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். அப்படின்னா அது மிக இல்லை. ஆனா கன்னிராசிக்காரங்களுக்கு அங்க சுக்கிரன் நீசம். இவங்களுக்கு பணத்தை காப்பாற்ற தெரியாது. தண்ணி மாதிரி செலவு பண்ணிடுவாங்க. ஆமாங்க, தண்ணி மாதிரி செலவு பண்ணலாம், கொடுத்த காசு வராது. அப்புறம் பெண் உறவுகள், சகோதரி, மனைவி, தாயார், அத்தை, இந்த உறவெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்துல இவங்களுக்கு ஒரு சில கஷ்டத்தையும் சிரமங்களையும் கசப்புகளையும் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு டிஸ்டர்ப் இருக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு. சுக்கிரன் நீசமாகறதுனால பொருளாதாரம் வந்துச்சுன்னா எவ்வளவு செலவு வருது அப்படிங்கிறது தெரியாம ஒரு செலவு காத்துக்கிட்டு இருக்கு மறைமுகமா. அப்ப இதெல்லாமே உழைத்தும் பிரயோஜனம் இல்லை, நம்ம முன்னேற முடியல, ஒரு உயர்வு இல்லை அப்படின்னா அங்க சுக்கிரன் நீசம். சுக்கிரன் அந்த நீசம் அடைகிற ராசி கன்னி. அங்க இருக்கிற நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், செவ்வாய், உத்தரம், அஸ்தம், சித்திரை, இந்த 3 பேர் அங்க இருக்காங்க. அப்ப இதுக்கு தகுந்த மாதிரியான கர்மாக்கள் தான் அவங்க கட்டத்துக்குள்ள அங்க உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும். அதனாலதான் நம்ம உழைக்கிறோம், நிறைய உயர்வு. ஏன்னா விரையாதிபதி நட்சத்திரம் அங்க, அஷ்டமாதிபதி நட்சத்திரம் அங்க, லாபாதிபதி நட்சத்திரம் அங்க. சூரியன், சந்திரன், செவ்வாய். அந்த ராசிப்படி 8 குடையவன் செவ்வாய், 3 குடையவன் செவ்வாய், விரையாதிபதி சூரியன், லாபாதிபதி சந்திரன். அப்ப பாத்தீங்கன்னா பெரிய லாபத்தை எதிர்பார்த்து பெரிய காசுக்காக கொஞ்சம் இழந்துட்டேன், நான் பிரச்சனையை சந்திச்சேன்னு சொன்னாலும் அங்க கன்னிதான். அப்போ 8ஆம் இடம்ங்கிற பேராசை, 12ஆம் இடம்ங்கிற வீண் விரயம், 3ஆம் இடம்ங்கிற முயற்சி, 11ங்கிற லாபம், இதை நோக்கி ஓடி ஓடி எங்காவது ஒரு பக்கம் காசு தொலைக்கிறதுக்கான சான்ஸ் இந்த கன்னியிடம் உட்கார்ந்துருக்கு. அப்ப இவங்க காசு கிடைச்சா காப்பாத்திக்கணும், சக்திக்கு மீறி யோசிக்க கூடாது. நமக்கு என்ன முடியுமோ, என்ன பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த ஓட்டம் ஓடுனா சேஃப். அது இல்லாம நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு போனாங்கன்னா இவங்க அந்த இடத்துல தோத்து போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இவர்கள் மற்றவர்களை நம்புவதை விட இவருடைய அறிவை நம்புவது, இவருடைய உழைப்பை நம்புவது, இவருடைய திறமையை நம்புவது சாலச் சிறந்தது. இப்போ இன்னொருத்தர் இருக்கார், அவர் செய்யற மாதிரியே நம்ம செய்யணும் அப்படின்னா இங்க செட் ஆகாது கன்னிக்கு. இவர் செய்யற மாதிரியே நம்ம செய்யணும் அப்படின்னா செட் ஆகாது. இப்ப கன்னி ராசியில ஒருத்தர் இருக்காரு, கூட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வேற ஒரு ராசிக்காரங்க இருக்காங்க, அவர் கார் வாங்கிட்டாரு, வீடு வாங்கிட்டாரு, நம்ம போயிடக்கூடாது. அப்ப இவங்க அறிவுங்கிறது, அந்த புதனுடைய இன்டெலிஜென்ட்ங்கிறது எப்போ யூஸ் பண்ணும், நமக்கு என்ன தகுதி இருக்கு, நமக்கு என்ன சக்தி இருக்கு, நம்ம என்ன பண்ண அது சரியாகும்னு யோசிச்சா மட்டும்தான் அவங்க தப்பிக்கும். அதை ஏட்டிக்கு பிடிக்க பண்ணக்கூடாது. ஆமா, பண்ணாம இருந்தாங்கன்னா இவங்களுக்கு ஒரு பலம். கன்னி அப்படின்னால அது பெண் வீடுங்க. சுக்கிரன் நீசமாகுது இல்லைங்களா, பேக் எண்ட்ல பாத்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் மறைமுகமா பெண் சாபங்கள் இருக்கும். ஏன்னா புதன் ஒரு கன்னி, சுக்கிரன்கிறது ஒரு கன்னி, ஆண் பெண் சம்பந்தப்பட்டது. அந்த கிரகம் அங்க நீசமாகுது. 2வது காலச்சக்கரத்துக்கு அது 6வது இடம். பொதுவாக யாரு கன்னிராசியில வந்தாலும் கடன், நோய், வழக்கு, எதிரி, பகை, அவச்சொல், அசிங்கம், தடுமாற்றம், நெருக்கடி இல்லாம இவங்க கடக்கவே முடியாது. இவங்க கரடுமுரடான பாதையை கடந்துதான் ஒரு நல்ல பாதைக்கு இவங்க செல்ல முடியும். இவங்க போன உடனே 6 வழிச்சாலை, பைபாஸ், டோலே இல்லை, நம்ம போறதுதான் வேகம்னு போறதுக்கு இந்த கன்னி பர்மிட் பண்ணாது. அப்போ ஒரு போராட்டத்தை இது ஸ்ட்ராங்கா கொடுக்காம அது போகாது. அப்படிங்கிறதுல எந்த மாற்றம் இல்லை. அப்ப இவங்க கொஞ்சம் சுக்கிரன் நீசமாறனால சகோதரி, மனைவி, ஆணா இருந்தா மரியாதை கொடுக்கறது நல்லது, அவங்க பேச்சை கேட்கறது நல்லது, அவங்களோட கர்மா இவங்களை பாதிக்காத அளவுக்கு இவங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது தான் இது. அதே போல ராசிக்கு 2 குடையவனே நீசமாகறான் சுக்கிரன், ராசிக்கு 9 குடையவன் நீசமாகறான். அப்ப பாக்கியமும் தனமும் அங்க கெடுது இவங்க ராசிப்படி. 2 9 குடையவர். சில நேரம் அப்பா பகையாளி ஆகிறாரு, சில நேரம் அப்பாவே பொருளாதாரத்தை தொலைச்சிடுறாரு, சில நேரம் அப்பாவோட சப்போர்ட் இல்லாமல் இவங்க டெவலப் ஆகுறாங்க. இது எல்லாமே நான் சொல்றது எல்லாமே ஒரு 80% பொருந்தும். இனி அவங்கவுங்க லக்னம், ராசி,
வேற கிரகம் இதையெல்லாம் நம்ம வச்சுதான் பார்க்கணும். உடனே எனக்கு அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு யாரும் விமர்சனத்துக்கு வந்துட்டா நான் பொறுப்பல்ல. அதையும் இப்போ நம்ம சொல்ல விரும்புகிறோம். அதே போல் இப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு, நாங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டால் நீங்கள் டைமே கொடுக்கறது இல்லை. டைம் கொடுக்கறது இல்லைன்னு இல்லை, நீங்கள் 1000 பேர் கூப்பிடுறீங்க, நான் பார்க்குறது ஒரு ஆள் தான், நிறைய என்னால் பார்க்க முடியாது. நான் என்னென்ன சொல்கிறேன்னா, இருகரம் கூப்பி கிளைண்ட்டுகள் என்ன கேட்டுக்கிறேன்னா, எங்கிட்டயே நீங்கள் வரணுங்கிறதெல்லாம் இல்லை. நான் வந்து ஒரு நாலேஜ் ஷேர் பண்ணுறேன், அவ்வளவுதான். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஜோசியர்கிட்ட, உங்களுடைய குடும்ப ஜோதிடர்கிட்ட, உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர் நண்பர்கள் யாராவது இருந்தால் கூட முயற்சி பண்ணி பார்த்துக்குங்க. எனக்காக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். நான் அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது. கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை சொல்லி மக்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். அப்படிங்கிறத தவிர வேறு ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு இல்லை சார் நான் உங்ககிட்ட தான் பார்க்கணும் சார், எங்களுக்கு விருப்பமாக இருக்குன்னா தயவு செய்து சில மாதங்கள் வெயிட் பண்ணுங்க. வேற வழியே இல்லை. ஏன்னா நான் ஒரு ஆள், ஒத்தையாள், சிங்கிள் ஆள் நான் பார்க்க முடியும். ஏன்னா இது ஆள் வச்சு பார்க்குற வேலை அல்ல. ஒரு 5 பேர்த்த போட்டு நீங்கள் 2 ஜாதகம் பாருங்கள், நீங்கள் 2 ஜாதகம் பாருன்னு சொல்ல முடியாது. அப்போ நான் ஒரே ஆள் தான், நான் பார்க்கணும், பேசணும், அதுக்கு கால அவகாசம் தேவை. அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்தை இந்த சமயத்தில் கிளைண்ட்டுகளுக்கு சொல்லிடுறேன். கண்டிப்பாக அன்பர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் சொல்லிடுறேன். இது ஒரு சப்ஜெக்ட் ஆச்சுங்களா? ரைட். அடுத்தது 3ஆம் அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி கன்னியில செவ்வாயினுடைய நட்சத்திரம் இருக்கு. அப்போ இவங்க சுயமுயற்சியால் முன்னேறுவாங்க. இவங்களோட வருமானம் பாருங்க ஒரே சீரா இருக்காது, ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும் எப்பவுமே. ஏன்னா 2க்கும் 3க்கும் அந்த காம்பேக்ட் உள்ள உட்காந்துருக்கு சுக்கரனும் செவ்வாய். இப்போ 2 வருமானம் 3 மாற்றம் பாருங்க, இசிஜி மாரி தான், மேலே ஏறி இறங்கும், பாசிட்டிவா இருக்காது. அப்போ இவங்களுக்கு வந்து பெண் வழிகளான உறவுகளுக்கு மரியாதை கொடுக்காததால் ஒரு கர்மா வந்து பேக் எண்ட்ல ஒழிஞ்சுக்கிட்டே இருக்கு. அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்குறோம். கண்டிப்பா அதை போய் அவங்க பண்ண சொல்லுங்க. பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும், ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே போல இவங்களுக்கு கண்ணியில யார் பிறந்தாலும் 7ஆம் இடமே பாதகம். வாடிக்கையாளர்கள், பார்ட்னரு, 2வது குழந்தை, மனைவி, சம்மந்தி, இவங்கெல்லாம் கசப்பு தான். கசப்பு இல்லாம இவங்க வாழவே முடியாது. இவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கருத்து வேறுபாடுகள், மன அழுத்தம், மன அமைதியுமே வந்தே தீரும். வராம அது போகாது அப்படிங்கிறது அந்த கிரகங்கள் சொல்லுது. அதே போல் 5க்கும் 6க்கும் உடையவனே வந்து சனியும் வந்துடுறான். அப்போ பூர்வீகம், குலதெய்வம் இதெல்லாம் ஒரு குழப்பம் இல்லாமல் இவங்க வாழ முடியாது. அப்போ நான் நிறைய உழைக்கிறேன் சார், நிறைய பாடுபடுறேன், நல்ல நாலேஜ் இருக்கு, நல்ல திறமை இருக்கு, புத்தி கூர்மை. ஏன்னா எதோ இன்டெலிஜென்ட்னு சொல்லிட்டோமே புதனை, இவ்வளவு புத்தி கூர்மை, அறிவு, நாலேஜ் இருக்கிறனால ஏன் ஜெயிக்க முடியல சார் அப்படின்னா, இங்கே பேக் எண்டில் ஒரு பெண் சாபம் முடிஞ்சிருக்கு. குலதெய்வத்தினுடைய ஆற்றல் இன்னும் அதிகரிக்கணும். சில கர்ம வினைகளும் பேக் எண்டில் பெண் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இவங்களுக்கு டிராவல் ஆகும். அது 2ஆம் பாதம். அப்போ இவங்களுக்கு வந்து அந்த பெண் சம்பந்தப்பட்ட சாப கோபங்களால் இவங்களை கரெக்டாக டிராவல் பண்ண விட மாட்டேங்குது. நிறைய உழைக்கிறாங்க, அறிவு, நாலேஜ் இருக்கு, இன்னொருத்தருக்கு வழிகாட்டும் போது அவங்க பெரிய ஆளாயிடுறாங்க. ஆனால் போராட்டமாக இருக்கும். எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் டிஸ்டர்ப் இல்லாமல் வாழவே இல்லைங்க. நிறைய திறமை, பழக்க வழக்கம், செல்வாக்கு எல்லாமே இருக்கும். ஆனால் இவங்க ஒரு போராடிக்கிட்டே இருக்காங்க, பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டே இருக்காங்கன்னா கன்னிக்கு இது இயற்கையாக கிடைக்கும். அப்போ இவங்க நிறைய வந்து என்ன பண்ணணும்னா பெண் தெய்வங்களை ஆராதிக்கணும், வழிபாடுகள் எடுத்துக்கிட்டே வரணும். பெண் தெய்வங்கள், அந்த பெண் தெய்வங்களுக்கு போக 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 இவங்களுக்கு பிரச்சனை கம்மியாகும். எந்த மாதிரி தெய்வங்கள் இருக்கு? உதாரணத்துக்கு வந்து அங்கே சுக்கிரன் நல்ல அலங்காரமான அம்மன், காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி, இந்த மாதிரி கருணாம்பிகை, இது மாதிரியான தெய்வங்கள், சாரதாம்பாள், இந்த மாதிரியான சாந்த ஸ்வரூபமான, ஏன்னா உக்கர தெய்வத்துக்கு போகக்கூடாது, சாந்த ஸ்வரூபமான தெய்வத்தை தான் முதல்ல தொடரும். சாந்தப்படுத்துறதுக்கு அதுதான் வழி. வருஷத்துக்கு ஒரு தடவை ஸ்ரீரங்கம் போயிடணும். பெருமாள் புதனுடைய வீட்டில் சுக்கிரன். அப்போ தாயார் வழிபாடு உங்களுக்கு நல்ல வேலை செய்யும். ஒரு புதன்கிழமை தாயார் வழிபாடு பண்ணிட்டு, மல்லி இருக்கு இல்லையா, மல்லிகைப்பூ அதுல உதிரியா இருக்கும், கட்டாம இருக்கும், அப்படி ஒரு 1/2 கிலோ 1/4 கிலோ வாங்கிட்டு போய் பெண் தெய்வத்துக்கு அர்ச்சனைக்கு கொடுக்கணும். அவங்க அந்த மல்லி எடுத்து இவங்க பேர் சொல்லி, இவங்க குலநாமங்களை சொல்லி, பேரை சொல்லி அர்ச்சிக்கும் பூஜிக்கும் போது இவங்களுடைய வம்சாவளி கர்மா ஒழிஞ்சிட்டு இருந்தா கூட படிப்படியா குறையும். நிறைய வீட்டுக்கு இவங்க சுமங்கலி பூஜையெல்லாம் ஏதாவது செய்யற விருப்பம் இருந்ததுன்னா, கன்னிராசியில் இருக்கிறவங்க நிறைய சுமங்கலிகளை வர வச்சு அவங்களுக்கு ஒரு சேலை, ஒரு குங்குமம், ஒரு மஞ்சள், ஒரு தாலிச்சரடு, இது மாதிரிலாம் ஒரு அவங்க இந்த வீட்டு பெண்களை வச்சு அந்த பெண்களுக்கு தானமாக நம்ம ஒரு பூஜை விழாவாக கொண்டாடி, ஒரு குத்து விளக்கு பூஜை மாதிரி ஏதாவது கொண்டாடி, ஒரு விளக்கு பூஜை மாதிரி வச்சு
அதெல்லாம் கொண்டாடி நீங்கள் இறைவனை சரணாகதி அடைஞ்சு கொடுக்கலாம். இது ஒரு வெள்ளிக்கிழமை செய்யலாம், ஏன்னா சுக்கிரன் தானே. இந்த பூஜை புனஸ்காரங்கள் செய்யும் போது தான் உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும். இல்லைன்னா உங்களுக்கு முன்னாடி அந்த கர்மா உங்களை வந்து வாழவே விடாது, ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கு விடாது, ஜெயிக்கிறதுக்கு விடாது. நிறைய உழைக்கிற சார், ஜெயிக்கிற சார், என்னால் எதுவுமே என்னால் பண்ண முடியல, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், எனக்கு என்னன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னா பேக் எண்டில் இதுதான் உட்காந்துட்டு இருக்கு. அப்போ இவங்களுக்கு வந்து செவ்வாய், சூரியன், சந்திரன், இவங்க சோமஸ்கந்தர் வழிபாடு நல்லா பண்ணணும். சோமஸ்கந்தர் வழிபாடு நல்லா. சோமஸ்கந்தர்னா சிலருக்கு தெரியாது. சிவன், அம்பாள், இடையில சின்னதா ஒரு முருகர் உட்கார்ந்துருப்பார், அவர் தான் சோமஸ்கந்தர். அதுலேயும் இவங்க குறிப்பா எங்க இருக்கிற சோமஸ்கந்தரை கும்பிடலாம் அப்படின்னா மதுரையில் இருக்கிற சோமஸ்கந்தரை கும்பிடலாம். மதுரைக்குள்ள மீனாட்சியை கும்பிட்டுட்டு வெளியில வரும்போது ஒரு திருக்கல்யாணம் நடக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குங்க. அங்க வந்து சிவன், பார்வதி, அதுக்கப்புறம் முருகர், சோமஸ்கந்தரா அங்கே உட்காந்துருப்பாங்க. அங்கே போய் இவங்க நமஸ்காரம் பண்ணி வழிபாடு பண்ணும்போது இவங்களுக்கு ஒரு விமோச்சனத்தை கண்டிப்பாக கொடுப்பாங்க. அப்போ பெண் தெய்வ வழிபாடுகள் பண்ண உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கிறத நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு பொருளாதாரம் தங்கிறத பார்க்கலாம். பொருளாதார மனம் மகிழ்ச்சியை கொடுக்கறத நீங்கள் பார்க்கலாம். வாகனங்கள், வீடு, சகோதரி, மூத்த சகோதரி உறவு, மனைவி சம்பந்தப்பட்ட விஷயத்துல, பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயத்துல, ஆணாக இருந்தா இவங்க பரம்பரையில பாருங்க நிறைய ஹார்மோன்ஸ் குறைபாடு உள்ளவங்க இருப்பாங்க. கர்ப்பப்பை, தைராய்டு, ட்ரை ஸ்கின்னு, இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் குறைபாடுனால வரக்கூடிய டிஸ்டர்ப்ல எல்லாம் இவங்களுக்கு. ஏன்னா சுக்கிரன் தான் ஹார்மோன் குறிக்கக்கூடிய பிளானட், புதன் ஸ்கின்னை குறிக்கக்கூடிய பிளானட். அங்கே நீச்சமாக, ஆமாங்க, அங்கே நீச்சமா ஏறல சுக்கிரன். அப்ப கன்னிராசிக்காரங்க பாருங்க, அவரோட பாக்கியாதிபதியும் அவரோட தனகாரகனே தன்னுடைய ராசியில நீசம். அப்ப இவங்க போராடி தான் முன்னுக்கு வரணும். அப்படியே பொருளாதாரத்தை சேர்த்துக்கிட்டாலும் கசப்புகளும் பிரச்சனைகளும் இருக்கும். அந்த பொருளாதாரத்தினால வழக்கு விலங்குகள் கூட சில நேரம் வரும், நெருக்கடிகளை கூட சந்திப்பாங்க. சொந்த பந்தத்தோட ஒரு அந்நியமா இருக்கலாங்களா? அதெல்லாம் இருக்கலாம். அதில் இவங்க அனுசரித்து போகிற ஆளுங்க தான். எல்லாரும் வேணும்னு நினைப்பாங்க, அதுல எல்லாம் எந்த குறையும் இல்லை. ஆனால் சில டிஸ்டர்ப் இருக்கும், அது ஒரு மறைமுகமாக தொந்தரவு பண்ணிகிட்டே தான் இருக்கும். இதை வந்து இவங்க சரி பண்ணிட்டாங்கன்னா போதும். மற்றபடி கர்மா அப்படிங்கிறது, கர்ம வினைகளின் படி இவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை ஃபைன் டியூன் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தான். அந்த சுக்கிரனை நீங்கள் ஆராதிச்சுக்கிட்டே இருக்கணும், வழிபாடு பண்ணிகிட்டே இருக்கணும். சுக்கிரனுக்கான அதிதேவதை மகாலட்சுமி. சுக்கிரனுக்கான பரிகார ஸ்தலம்னு பார்த்தீங்கன்னா கஞ்சனூர் சுக்கிரன். இதெல்லாம் நீங்கள் வெள்ளிக்கிழமையான போயிடணும். போக போக உங்கள் வருமானம் உயர்ந்து, உங்கள் வினைகள் தீர்ந்து, உங்கள் கர்மா கரைஞ்சு ஒரு ரிலாக்ஸ் ஆகிறத, மன அமைதி கிடைக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ நீங்கள் உழைக்கிறீங்க, ஓடுறோம். ஆமாம், இவங்க உழைப்பாளிக்கு தான். ஏன்னா இவங்க ஒரு தடவைக்கு 2 தடவை வேலை செய்வாங்க, ஒரு வேலையை 2 தடவை செய்வாங்க, 2 வேலையும் இழுத்து போட்டு செய்வாங்க. இதெல்லாம் இவங்களுடைய இது. ஒரே இடத்துல இவங்க இருக்க மாட்டாங்க, பறந்துக்கிட்டு ஓடிக்கிட்டுமே இருப்பாங்க. ரவுண்ட்ஸ். ஆமாம், புதனே வந்து கம்யூனிகேஷன் கிரகம் தான். புதனே வந்து ஓடி ஆடி வேலை செய்கிற இன்டெலிஜென்ட் கிரகம் தான். போச்சுன்னா தன்னோட அறிவை பயன்படுத்தி ஒரு இடத்துல வளர்ச்சியை கொடுக்காம போகவே போகாது. மிதுனா ஸ்மார்ட் ஒர்க்னு சொல்லியிருந்தோம், இது இங்க ஹார்ட் ஒர்க் சொல்லலாம் இல்லைங்களா? ஆமா, இது ஹார்ட் ஒர்க் 6ஆம் இடம் இல்லையா, உழைப்பு கொடுக்குற இடம் இல்லையா? 6ஆம் இடம் தான் உழைப்பு, கடின உழைப்பு. நீங்க 12 ராசிகள்ல கன்னிராசிக்காரங்களோட உழைப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு, கம்மியா இருக்காது. மீதி கூட பரவாயில்லாம இருக்கும், இவங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். இதை பயன்படுத்தி தான் இவங்க முன்னுக்கு வர முடியும். சுய உழைப்புலயே மேல வந்த நான் வந்து ஒரு சுயம்பு, என்னை செதுக்கிக்கிட்டேன், நான் வந்து யாரோட ஆதரவு இல்லாம தான் வந்தேன், சுய முயற்சியால் நான் முன்னேறினேன், எல்லாருமே எனக்கு தேவை, நானும் வந்து எல்லாருக்காக தான் வாழ்ந்துருக்கிறேன், நிறைய பேரை நான் ஒதுக்குறாங்க, என்கிட்ட வாங்கி சாப்பிட்டவங்கள வெறுக்கிறாங்க, நான் கெட்ட பேர் வாங்கிட்டேன், அவச்சொல் வாங்கிட்டேன், நல்ல இறை வழிபாடு பண்றேன், எல்லாரும் வேணும்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு இதெல்லாம் எதுவும் கிடைக்கிறது இல்லை, எங்கேயோ எனக்கு தப்பு நடக்குது அப்படின்னா இந்த கர்மா பேக் எண்ட்ல ஒழிஞ்சிட்டு இருக்கும். பாருங்க, ஆணா இருந்ததுன்னா மனைவி கூட அந்யோன்யத்தை கொடுக்கவே கொடுக்காது. பெண்ணா இருந்ததுன்னு வைங்க, கணவரோட கசப்பு ஏற்படும். அம்மா வீட்டில் இருந்த வரைக்கும் நான் சந்தோஷமா இருந்தேன், இங்கே வந்ததுக்கப்புறம் ஏதோ நான் டிஸ்டர்பாக ஃபீல் பண்ணுறேங்கிற மாதிரி எல்லாம் வந்துடும் அந்த பெண்ணுக்கு. அப்போ இந்த கர்மா வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிற விதிகள் இதுதான். இதை நீங்கள் டியூன் பண்ணி கரெக்ட் பண்ணி கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு, இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு, உங்களோட உழைப்பு ஒரு கொடுக்கவே அந்த உழைப்புக்கான மரியாதை, வளர்ச்சி, வெற்றியை இறைவன் கொடுக்க ஆரம்பிச்சிருவான். இதான் உண்மை. இதை புரிஞ்சவங்களுக்கு இதை கொண்டு சேர்த்த வேண்டியது என்னுடைய கடமை. ஸோ நல்லபடியாக கொடுத்துருக்குறேன். இதை பயன்படுத்திட்டு இவங்க அடுத்த கட்டத்துக்கு போனாங்கன்னா இன்னும் உயரத்தை
இவர்கள் தொடலாம் என்பதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமே இல்லை. சிறப்புங்க, ரொம்ப அற்புதமா சொன்னீங்கய்யா. மீண்டும் அடுத்த கண்ணில் சந்திக்கலாம். நிச்சயமாங்கய்யா, நன்றி, வணக்கம்.